ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மை சேனல். டுடே வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எஸ்டிஎல்சியோட லைஃப் சைக்கிள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்டிஎல்சியோட லைஃப் சைக்கிள்ல என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெக்யர்மெண்ட்ட அனலைசிஸ் பண்ணுவாங்க. அப்புறமா டெஸ்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் நடக்கும். அதுக்கப்புறமா டெஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் நடக்கும். அதுக்கப்புறமா டெஸ்ட் எக்ஸிகியூஷன் நடக்கும். ஃபைனலா டெஸ்ட் க்ளோஷர் அண்ட் சைன் ஆஃப் நடக்கும். இந்த 5 ஸ்டேஜஸையும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு சாஃப்ட்வேர வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னன்னு. டெவலப் பண்ணி குடுத்த சாஃப்ட்வேர டெஸ்டர் வந்துட்டு மேனுவல் டெஸ்ட்டாவோ, ஆட்டோமேஷன் டெஸ்ட்டாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த 5 ஸ்டேஜஸும் தான் இந்த ஸ்டேஜஸ். ஓகே. ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பிஏ கிட்ட இருந்து சாஃப்ட்வேர் டெஸ்டர் வந்துட்டு அந்த ரெக்யர்மென்ட்ட வந்து கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி அத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிஏ தான் கிளையன்ட் கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட சாஃப்ட்வேர எப்படி ரெடி பண்ணணுன்ற ரெக்யர்மென்ட்ட கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து டெஸ்டர் வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி. அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னு சொன்னா, உடனே அத ஒரு கொரிலாக் மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கணும்னா, அந்த டெஸ்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு, அத வந்துட்டு மேனேஜருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அத மேனேஜர் வந்து பிஏ கிட்ட மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து பிஏ ஒரு வாக் த்ரூ மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. உடனே அதுல டெஸ்டருக்கு ஏற்பட்ட அந்த கொரீஸ் அதாவது அந்த டவுட் எல்லாத்தையுமே பிஏ அங்க வச்சு கிளாரிஃபை பண்ணி விடுவாங்க. இத தான் ரெக்யர்மென்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த டெஸ்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டெஸ்ட்டுக்கு எவ்ளோ ரிசோர்ஸ் தேவை, அதாவது வந்துட்டு எவ்ளோ ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் தேவை, எவ்ளோ மேனுவல் டெஸ்டர்ஸ் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் மேனேஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையுமே அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, டெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிஎம் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ட வந்து ரெடி பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த பிஏ கிட்ட இருந்து வாங்குன அந்த ரெக்யர்மென்ட்டும் நம்ம எழுதி வச்சிருக்க டெஸ்ட் கேஸும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா? அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, அவங்க வந்து ஆர்டிஎம் அதாவது ரெக்யர்மென்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒண்ண ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல வந்துட்டு நம்ம எஸ்டிஎல்சியோட பார்ட் 1 மட்டும் தான் பார்த்துருக்குறோம். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.